வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே! இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். வழக்கம் போல பார்த்தீங்கன்னா, மணி 2:32 ஆயிடுச்சு மக்களே! அதனால வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். வீடியோ போடாம இருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ண காரணத்தினால தான் வீடியோ ரெகுலரா போஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுருக்கேன். அவங்களுக்கு டெய்லி நான் டேட்டா குடுத்துக்கிட்டே இருக்கணும். நிப்பாட்ட முடியாது நம்ம டேட்டாவ பொறுத்தளவு. பட் போன வீக்ல ஒரு வீடியோல ஒரு ஹிண்ட் வச்சிருந்தேன். ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு ரிவீல் பண்ணிடலாம் மக்களே! எல்லாரும் ரொம்ப நாளா இத்தன கோடு போட்டே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாரி எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு புதுசா ஒரு லாஜிக் இருக்கு. நம்ம அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த லெவல்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஈவன் ஸ்டாக்ஸுக்குமே கூட நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது என்ன, ஏது அப்படிங்கிறத பார்த்துடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டில இண்டெக்ஸோட ஸ்பாட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம் மக்களே. ஸ்பாட்ட பொறுத்தளவு காலையிலேருந்து மார்க்கெட் டொயின் டொயின் டொயின்னு ஒரே மாரி ஒரு காலையில நல்ல ஸ்பைக் குடுத்தாங்க பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு. ஒரு ஸ்பைக் கிடைச்சது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம லெவல்ஸ யூஸ் பண்ணி தான் மார்க்கெட் நகர்ந்தது. என்பிஎஃப்சி ரிலேட்டடாவும், அது போக பேங்க் செக்டார் ரிலேட்டடாவும் கொஞ்சம் நியூஸ் நல்லா இருந்த காரணத்தினால பேங்க் நிஃப்டி ஒரு மொமெண்டம் குடுத்தாங்க. கடைசி நேரத்தில மொத்தமா ஏத்துன ஏத்த மொத்தமா கரைச்சு விட்டு போயிட்டாங்க. எங்க இருந்து கிளம்புனாங்களோ அங்கேயே கடைய கொண்டு வந்து சாத்திட்டு போயிட்டாங்க. அதுதான் மக்களே இன்னைக்கான நிலைமை. கன்சால்டேஷன் பயங்கரமா இருக்கு. லெவல்ஸ் எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, கன்சால்டேஷன் பயங்கரமா இருக்கும். அதுதான் இன்னைக்கு காமிச்சு குடுத்துருக்காய்ங்க. பிரீமியத்த கரைச்சு நல்லா விளையாண்டுட்டாங்க மக்களே. அதுதான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டில நடந்திருக்கு. மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால வால்டாலிட்டி ஹெவியா இருக்கும்னு எதிர்பார்த்த இடத்தெல்லாம் விட்டுப்புட்டு, சம்மந்தமே இல்லாம மார்க்கெட் குளோசிங் ஆகுற 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா, பொத பொத பொதன்னு மொத்த கேண்டிலும் இறக்கிட்டு போயிட்டானுங்க. ஸோ இது என்னத்த சொல்றது? விடுங்க மக்களே! நம்ம நிலைமையே இப்படிதான். ரீட்டெயிலர் பல பேர் புலம்பும் மன்னமாகத்தான் இருக்காங்க. பல பேரோட சோக கதைகள் கேட்கப்படுகின்றது இங்கே. உங்களோட கதைகள் எதா இருந்தாலும் சொல்லலாம் மக்களே! அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 என்ன சொல்கிறது? நிஃப்டி 50யுமே பார்த்தீங்கன்னா, அதே கலவரம் தான். நிஃப்டி 50ல நமக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மக்களே. நிஃப்டி 50ல என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இப்ப ட்ரெண்ட் கொஞ்சம் கிளியரா இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ராடேவோட லோவர் சப்போர்ட் மட்டும் தான். அதர் தென் தட் கொஞ்சம் நிஃப்டி 50ல கொஞ்சம் ட்ரெண்ட் கிளியரா தெரியிற மாரி இருக்கு. பட் ஆனா வால்யூமே சுத்தமா இல்ல. மார்க்கெட்ட முடிச்சு விட போறாங்களான்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான் நம்மளய முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாரி தான் இந்த கேண்டில் பார்த்தாலே தெரியுது. ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. 1 மினிட் கேண்டில்ல ஏதோ ஒரு ஸ்டாக்ல ரன் ஆயிட்டு இருக்கிற மாரி ரன் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணும் பெருசா இது இல்ல. பிரீமியத்த நல்லா வலிச்சு, கரைச்சு குடிச்சிட்டு இருந்தாய்ங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. பெருசா மொமெண்டத்த எக்ஸ்பெக்ட் பண்ணி நிஃப்டில போய் ட்ரேட் பண்ணணும்னு நெனச்சா, நம்ம பொல பொலன்னு பொளந்து தான் வெளிய அனுப்புவாங்க. அதுதான் நெலம. பேர்ஸ் மட்டும் தான் மக்களே இன்ன வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் சரி, பேர்ஸ் ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மார்க்கெட் நல்லா வீக்கா தான் இருக்கு மக்களே. இதுதான் ஸ்பாட்டோட நெலம. நம்ம ஃபியூச்சர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்ல. ஏன் அப்டின்னா, ஃபியூச்சர்ஸோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு இன்னையோட. அதனால ஃபியூச்சர்ஸோட சார்ட்டே காணாம போயிருக்கும். அதனால நம்மளோட அக்கவுண்டே லாகின் பண்ணல. அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன இனிமே நம்ம பண்ண போறோம் அப்டின்னா, இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்ட்ராடேவோட மொமெண்டத்துக்காக யூஸ் ஆகும். இந்த லெவல்ஸா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி லெவல்ஸா இருக்கட்டும், இன்ட்ராடேவ கணிக்கிறதுக்கான மொமெண்டமா இருக்கும். இப்போ மந்த்லி ஸ்விங் எடுக்க போறோம். மந்த்லி ஸ்விங்குக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல மந்த்லி ஸ்விங்குக்காக நம்ம ஒரு ஷேரோட டேட்டா ஆக்சுவலா நம்ம குடுத்திருந்தோம். ஃபர்ஸ்ட் ஷேரோட டேட்டா பார்த்தீங்கன்னா, கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங்குக்கான ஒரு ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லி டெம்பரரியா நான் இப்போதைக்கு குடுத்து வச்சிருக்கேன். சம் ரிசர்ச் மட்டும் போயிட்டுருக்கு ஸ்டாக் ரிலேட்டட் சம்மந்தமா. மந்த்லி ஸ்விங்குக்காக இந்த ஸ்டாக்க நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். ரிசர்ச் பண்றதுக்காக எடுத்திருக்கோம். இதோட லெவல்ஸ் இதுதான் மக்களே. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா வைடா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாரி தெரியுது. இதுதான் அதோட முழுமையான லெவல்ஸ் இதுதான். மாதக்கணக்கில எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா, கிளியர் கட்டா ட்ரெண்ட் தெரியும். எது எது ஹை, எது எது லோ, எது எது பவர் ஆஃப் ப்ளூ அப்படிங்கிறது பக்காவா தெரியும் மக்களே. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போதான் மெயினான விஷயத்துக்கே நம்ம வரப்போறோம். மெயினான விஷயத்துக்கு நம்ம போலாம் மக்களே. மெயினான விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கனாலே தெரியும். இத்தன நாள் அலோபகரமா யாருக்குமே புரியாத அளவுக்கு லெவல்ஸ் உடைஞ்சிட்டு இருந்தானே, இன்னைக்கு எப்படி இவ்வளோ கிளியர் கட்டா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் குடுக்குறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கலாம். ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவா கேப் இருக்கும். இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் யூஸ் பண்ண சொல்றேன் எல்லாரையுமே. 1% நியர் பை கேப் இருக்கு மக்களே. என்னைக்குமே இனிமே இந்த லெவல்ஸ்ல நீங்க தாராளமா நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஸ்விங்குக்கான லெவல்ஸ் மக்களே. மந்த்லி ஸ்விங்குக்கான லெவல்ஸ் அப்படின்னா, ஸ்விங்குக்கு இந்த லெவல்ஸ தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துலயும் சில தடங்கல்லாம் இருக்கு. அந்த தடங்கள் எதனால வரும்? ஏன் வரும்? அப்படிங்கிறத நம்மளோட இன்ட்ராடேவோட லெவல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா?
இந்த லெவல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஆக்சுவலா. ஸோ இந்த லெவல்ஸ வச்சு தான் நம்ம அங்க கெஸ் பண்ணிக்கிற முடிய மாரி இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் ஆனா இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்டின்னா, இந்த இடத்துல என்ன உங்களுக்கு நல்ல விஷயம் அப்டின்னா, இது ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து நம்ம ஒரு பவுன்ஸ் பேக் குடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, 1 ஹவரு, 2 ஹவர்ஸ் அந்த மாரி அத பேஸ் பண்ணி குடுப்பாங்க. நம்ம வந்து அ மந்த்லி ஸ்விங் லெவல வந்து மந்த்லியோட ஸ்விங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நிஃப்டி பேங்கோட இதுவா இருந்தாலும் சரி, நிஃப்டி 50யோடதா இருந்தாலும் சரி, அந்த மாரி லெவல்ஸ் ஆக்சுவலா எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத காரணத்தினால தான் வந்து இந்த லெவல்ஸ நான் வந்து இப்போ ஓப்பனா ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் மக்களே. வைடான ரேஞ்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான். ஸோ இத யூஸ் பண்ணாலே போதும். ஸோ அட்டகாசமான ப்ராஃபிட்டுக்கு தாராளமா வந்து எல்லாரும் மாறலாம். பட் ஆனா, இந்த மொமெண்டம் வந்து எப்படி வந்து நம்ம கேப்சர் பண்றது? எப்படி வந்து இந்த லெவல்ஸ வந்து மார்க்கெட்ல யூஸ் பண்றது? அப்படிங்கிறத பொறுத்து வரும் நாட்களில் பார்ப்போம் மக்களே. இதுக்காக தான் வந்து நம்ம கோர்ஸ்ல வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இம்ப்ளிமெண்ட் நெறைய பண்ணிட்டு தான் இருக்கோம் மக்களே. ஏகப்பட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இந்த லெவல்ஸ்லாம் உறைஞ்சு பாருங்க. இந்த லெவல்ஸுமே மார்க்கெட்ல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இடையில ஏன் தடங்கல் வருது அப்படிங்கிறது வந்து சிந்தியுங்கள் மக்களே. உங்களுக்கே புரியும். ஏன் தடங்கல் வருது அப்படின்னு சொல்லி. என்னோட பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஹிண்ட் வச்சிருப்பேன். ஸோ அந்த ஹிண்ட்லயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன் இந்த இடத்துல தடங்கல் வருது? ஏன் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்காம மார்க்கெட் மேல போகுது? ஸோ இந்த இடத்துல ஏன் வந்து சப்போர்ட் இல்லாம மார்க்கெட் மேல போகுது? அப்படிங்கிறதுல வந்து ஏகப்பட்ட பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். அதிலேயே நெறைய ஹிண்ட் வச்சிருப்பேன். ஸோ அத பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். அத கண்டுபிடிச்சீங்கன்னா யாரோ ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம் மக்களே. அடுத்தது எல்லாருக்கும் ஃபேவரட்டான நிஃப்டி 50. நிஃப்டி 50யில் எத்தனை கோடு உள்ளது? நிஃப்டி 50யில் கோடே இல்லை. மிகவும் சுலபமாக உள்ளது மன்னா அப்படிங்கிற மாரி ரொம்ப ரொம்ப சிம்ப்ளிஃபைடா நான் பண்ணியிருக்கேன் மக்களே. ஸோ இதுக்கு மேல யாராவது சிம்ப்ளிஃபைடா பண்ணி தருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கே தெரியாது. யாருமே பண்ணி தர மாட்டாங்க மேபி. ஸோ இதுதான் மக்களே. ரொம்ப ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ சிம்ப்ளிஃபைடா நான் பண்ணணுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ சிம்ப்ளிஃபைடா லெவல்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ நேத்து ராத்திரியே இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். பட் ஆனா போஸ்ட் தான் பண்ணல. ஏன்னா மொத்த லெவல் முடியட்டும். இந்த மந்த் எக்ஸ்பைரி முடியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சது. ஸோ புது ஆரம்பம். ஸோ புதுசா இருக்கும். இந்த லெவல்ஸ்லாம் பார்க்கறக்கே உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஸோ பவர் ஆஃப் ப்ளூ என்னென்ன வேலைகள்லாம் செய்யும் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான உதாரணங்கள் தான் இது. ஸோ பவர் ஆஃப் ப்ளூலாம் பார்த்தீங்கன்னா, பத்திரகாளியாட்டம் ஆடுவாங்க. ஸோ இங்க அதுதான் நடந்திருக்கு. ஸோ அங்கருந்தே வந்து ஒரு நல்ல ஃபால் தான். பவர் ஆஃப் ப்ளூலருந்தே ஃபாலே பார்த்தீங்கன்னா 2% ஃபாலு. ஸோ சூப்பரான ரேலி கேப்சர் பண்ணக்கூடியது வந்து பவர் ஆஃப் ப்ளூ. பவர் ஆஃப் ப்ளூ வந்து இதோட மெயின் வேலையே அதுதான். ஒண்ணு பறக்கும், இல்ல கீழ இறக்கும். 2ல ஏதாவது ஒண்ணு தான் பண்ணும் மக்களே. ஸோ இதுதான் மக்களே. நாளைக்கான லெவல்ஸ் இதுதான். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம நிஃப்டி 50யோட லெவல்ஸ்லாம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு இப்போ வரைக்குமே. ஸோ சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடா இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் இருக்கு. 22,448லயும் 22,438லயும் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் இருக்கு. இது வந்து பவர் ஆஃப் ப்ளூவா கன்வெர்ட் பண்றேன் நானு. ஸோ இங்கிருந்து ஒண்ணு பயங்கரமா ஸ்பைக் நடக்கணும். இல்ல இங்கிருந்து விழுந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா செல்லிங் பிரஷர் வந்து 22,107 வரைக்கும் விழுக வச்சுருவாங்க. யுஎஸ் மார்க்கெட் எடுத்து போய் பார்த்தோம்னா, யுஎஸ் மார்க்கெட்டுமே வந்து இப்போதைக்கு வந்து நெகட்டிவா ஓடி கடைய சாத்துற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ பக்கா நெகட்டிவா இருக்காங்க. ஸோ அக்ரெசிவா இருக்காங்க. நாஸ்டாக் காம்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா 2.66% S&P 500 1.1% இவங்க 0.45%. ஸோ ஒண்ணும் பெருசா சொல்லிக்கிற மாரி இல்ல மக்களே. மேபி நாளைக்கு ஒரு அடி இருக்கும்னு நெனைக்கிறேன் நமக்கும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம் மக்களே. ஸோ கிஃப்ட் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா, மேபி இப்போதைக்கு கடை லைட்டா சாத்தி வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து ஒரு டிக்ளைன் வரத்தான் போகுதுன்னு நெனைக்கிறேன் மார்னிங்கு. ஸோ பார்ப்போம் மக்களே. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அது போக பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து ஒரு சேர்மன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செபி சைட்ல இருந்து. ஸோ அந்த சேர்மனோட பேர் வேற கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஸோ அது எத்தன பேர் பார்த்தீங்க? புது சேர்மன் வந்திருக்காங்க. ஸோ எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத துத்தின் கட்னா பாண்டே. பேரே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஸோ துத்தின் கட்னா பாண்டே தூஹின் எனக்கே பேர் வரமாட்டேங்குது மக்களே. தூஹின் கட்னா பாட்னே. அட பாவமே! இவங்க பேர் என்னன்னே தெரியலையே! தூஹின் கன்டா பாண்டே. மக்களே சாரி. எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் கோளாறு. அதனால இவங்க பேர்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு இந்த பேர வாசிக்கிறதே. ஸோ பார்க்கலாம் மக்களே. இவங்க வேற நாளைக்கு பொறுப்பெடுத்திருப்பாங்க போல இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே. அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ புது அப்டேட் நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். ஸோ இந்த லெவல்ஸ யூட்டிலைஸ் பண்ணி தாராளமா நீங்க பொசிஷன் பண்ண முடியும்.
ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கோர்ஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நார்மலாக ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக அந்த லெவல்ஸ் யூஸாக இருக்கும். ஸோ இந்த லெவலை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் வந்து பொசிஷன் மேக் பண்ணலாம் மக்களே. ஸோ நாளை சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.